அதாவது நீங்கள் இந்த ஆர்சிஎம் ப்ராடக்ட்லேருந்து மருந்து உரம் எடுத்திருக்கீங்க. இந்த விவசாயத்துக்கு இந்த மருந்து உரம் எடுத்து ஊற்றி யூஸ் பண்ண பின்னாடி உங்களுக்கு இந்த கொடியோட வளர்ச்சி எப்படி இருக்குது, இந்த வச்ச பின்னாடி மகசூல் எப்படி இருக்குது சொல்லுங்கள். இது வந்து இப்போ ஊற்றி வந்து 1 மாதம் ஆச்சு இந்த மருந்து ஊற்றி. அதே மாதிரி 2 முறை மருந்து அடிச்சிட்டேன். அடித்த பின்னாடி இந்த சீக்குன்னா அவ்வளோவா முழுசாக மாற கிடையாது, ஆனால் மாறிடுச்சு. பிஞ்சு பூவும் தான் நல்லா ராசி நல்லா இருக்குது. எங்களுக்கு திருப்தியாக தெரியுது. இந்த உரத்தில் வந்து இந்த இவ்வளோ பிஞ்சு நிற்கிறது பெருமையாக இருக்குது. இந்த மருந்துக்கு இவ்வளோ பிஞ்சு நிற்கிதுன்னா பாராட்டணும். நல்லா இதாக இருக்குது. அப்போ உங்களுக்கு அந்த உரத்துக்கும் இந்த உரத்துக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதா? நல்லா தெரியுது, நல்லா தெரியுது. வேலைப்பாடும் கொஞ்சம் எங்களுக்கு மிச்சமாகிக்கிறது. உரங்கள் அதிகமாக கலந்து அது மூட்டையை சுமந்து செஞ்சு வர்றதுக்கு இது என்ன மொத்தத்திலே 1.5 கிலோ தான். 1.5 கிலோவை வாங்கி கலந்து ஊற்றி விட்டோம்னா எங்களுக்கு வேலைப்பாடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. காயும் நல்லா பெருமை கொடுக்குது. இந்த காயெல்லாம் நல்லா இவ்வளோ ஷைனிங்காக இருக்குது, பெருமை இருக்குது. இந்த மருந்துகளுக்கு ஒரு குழிக்கு 1 கிலோவுக்கு மேலே வச்சாத்தான் இந்த பெருமை கிடைக்கும். ஒரு குழிக்கு 1 கிலோ வச்சோம்னா ஒரு குழிக்கு குறைஞ்சது 40 ரூபா உரம் போடணும். 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா உரம் போட்டாத்தான் இந்த பெருமை வரும். இது மருந்துக்கு வந்து அப்படி கிடையாது, ரொம்ப கம்மியாக இருக்குது, மகசூல் நல்லா இருக்குது. இந்த ஆர்சிஎம் ப்ராடக்டில் உங்களுக்கு நச்சுத்தன்மை இல்லாத, கெமிக்கல் இல்லாத, விஷம் இல்லாத உரம் அப்படிங்கிறத பற்றி இந்த விவசாயி சொன்னாங்க. இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கெமிக்கல் இல்லாத விவசாயங்கள் வந்து மக்களுக்கு அதிகபட்சம் நன்மையை கொடுக்கும். கெமிக்கல் உரம், கெமிக்கல் உணவு, கெமிக்கல் அரிசி, கெமிக்கல் காய்கனி இதெல்லாம் போட்டு அந்த உரம் போட்டு நம்ம வாங்கி சாப்பிட்றதில் சில நோய்கள்லாம் நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த உரத்தில் விளையிற காய்கனிகளை சாப்பிட்றதுல நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்த ஆர்சிஎம் உரம் போட்டு அது நல்லா இருக்கு, நம்மளுக்கு தெரியுது, வியாபாரிகளுக்கு தெரியலையே. எந்த உரத்தை போட்டு கொண்டுட்டு போனாலும் விலைவாசி வந்து 10ஓட 11 தான் விற்கிறாங்க. இந்த உரத்தை போட்டுதான் கொண்டு வரான், இந்த காய்க்கு 10 ரூபா சேர்த்து வைங்க அப்படின்னு நான் சொல்ல முடியுது. விவசாயம் பாதிக்கப்படுறான், வருமானத்தில் பாதிக்கப்படுறான், ஆனால் விலைவாசி கிடைக்க மாட்டேங்குது. எந்த உரத்தை போட்டு கொண்டு வந்தாலும் மார்க்கெட்டில் இந்த உரம் போட்டான் இந்த காய்க்கு எங்களுக்கு